எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு உங்களுக்கு பாசி பருப்பையும் முழு வெள்ளை உளுந்தையும் வச்சு ஒரு வடை செஞ்சு காமிக்கிறோமா. இது இன்னைக்கு வடைய சட்னியா சாயந்தரம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு இதே வடை வந்து உங்களுக்கு தயிர் குழம்புக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாமா. 2 in 1 இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து 75 கிராம் பாசி பருப்பு, 75 கிராம் வெள்ளை உளுந்து. 2 மணி நேரத்துக்கு முதலே உப்பை போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 150 கிராம், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, 4 நம்பர் பச்சை மிளகாய், 1 துளி இஞ்சி. இது எல்லாமே வெண்ணெய் வந்து இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இது எதுக்காக இந்த வெண்ணெய் நான் வச்சிருக்கிறேன்னா, இஞ்சியில் இருக்கிற எரிச்சல் தன்மை, பச்சை மிளகாய் இருக்கிற காரத்தன்மை, குருமிளகுகள் இருக்கிற ஒரு கார்ப்பு தன்மை, இந்த 3ஐயும் மைல்டு பண்ணி நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டா அவங்க அதை மாற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக வெண்ணெய் நான் இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் போட்டு நம்ம பிணைஞ்சு இந்த வடை சுடுறதுனால வடையும் வந்து நல்ல மெதுமெதுப்பு தன்மையா நல்லா இருக்குமா. இது வந்து 2 in 1 மட்டும் கிடையாது. தயிர் வடையா நீங்க செய்யலாம், பண்ணிக்கலாம், தயிர் குழம்பா பண்ணிக்கலாம், கார சட்னியோட வச்சு ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம், இதாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து நான் அரைச்சிட்டு வந்து கலக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்மா. இந்த வடையை வந்து ஹெல்த் பெனிஃபிட்டா மாத்துறதுக்காக 150 கிராம் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கியிருக்கேன், 150 கிராம் கேரட்டையும் பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். மாவு வந்து பக்குவம் நல்ல கெட்டியா கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊற்றி மிக்சியில போட்டு கெட்டியா நீங்க அரைச்சிட்டு எடுக்கணும். அரைச்ச பிற்பாடுதான் உப்பு போட்டு நீங்க கலந்துக்கணும். இந்த வெங்காயம், கேரட்டு, இந்த உப்பு 3ஐயும் நான் கலக்கும் போது உங்கள்கிட்ட கலந்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாமா. ஈஸியானது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமா இந்த பல்ஸ் மோடுக்கு பின்னாடி ரிவர்ஸ்ல 5 தடவை போய்க்கணுமா. இது ஐஸ் வாட்டர்மா. உங்களுக்கு ஐஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன். இந்த ஐஸ் வாட்டரை இந்த இடத்துல கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ரன்னிங் மோடுக்கு போகிறோம்மா. கை யூஸ் பண்ணாமல வடை சுட முடியாதுமா. நீங்கள் பின்னாடி ரிவர்ஸில் அரைச்ச பிற்பாடு நீங்கள் இந்த பல்லுக்குள்ளேயெல்லாம் போய் கொஞ்சம் நின்றுருக்கும். சின்ன பொருள் தானே, அதனால் அது போய் நின்றுருக்கும். அதை கொஞ்சம் தள்ளி விட்டுக்குங்க. ஐஸ் வாட்டரு தெளிச்சுக்கணும். தெளிச்சா போதுமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வச்சா போதுமானது. வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி வந்திருக்குது பாருங்க. இதில் தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்திக்குவேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா இது பருப்பு, நமக்கு வயிறு உப்பி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த பெருங்காயத்தூளும் இந்த இடத்துல நம்ம சேர்த்திக்கலாம்மா. மெயினாக நம்ம சேர்த்த போகிறது இந்த வெண்ணெய் தான்மா. வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு இருக்கணும். ஒரு 5 கிராம் அளவு நீங்கள் சேர்த்திக்கிங்க. மாவு அரைச்சி முடிச்சாச்சுமா. இப்போ கலக்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அரைச்சி போட்டிருக்கிறோமா இந்த மாவை. இது 2வது. இப்போ கலக்க போகிறேன். கொஞ்சம் கேரட் ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். வெங்காயமும் போடுறேன். அரைச்சி விழுத இந்த இடத்துல சேர்த்திக்கிறேன். இதில் என்னோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரியும் சேர்ந்து நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கும் முந்திரி பிடிக்கணும் அப்படின்னா நீங்களும் இதே போல் முந்திரி கொஞ்சம் அதோடவே சேர்ந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த இடத்துல தாமா உப்பே நம்ம போடணும். ஏன்னா முதல்ல உப்பு போட்டு பருப்பு ஊற வச்சிருக்கிறதுனால அளவாக பார்த்து போடுங்க. இப்போ நம்ம கையில் கலந்து கொடுக்குறோம் பாருங்க. பேட்டர் வந்து நமக்கு நல்ல முறையில் ரெடியாகி வந்திருக்குதுமா. இப்போ அதிகமான கேரட்டு வெங்காயம் நிறைய போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு 1-2 பல்லில் தட்டுப்படுற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அளவு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்கம்மா. இந்த இடத்துல வந்து பெருங்காயம் கொஞ்சமாக தான் வாசத்துக்கு லேசாக தூவுன மாதிரி போடணுமா. அதிகமான பெருங்காயம் போட்டிங்கன்னா பருப்பு எடுத்துக்காது, அது கசப்பு தன்மையை மாற்றிடும். அதனால லைட்டாக பெருங்காயத்தூள் அந்த வாசமானதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்கம்மா. இப்போ நீங்கள் இந்த வடை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமா. இதை அப்படி போட வேண்டியதான், இப்படி எடுத்தே போட வேண்டியதுதான். இது வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியை வாட்டராக போயிடுச்சு, என்னம்மா பண்ணுறது அப்படின்னா பயப்படாதீங்க. பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ரவையை வச்சுக்கோங்க.
அப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் வாட்டரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரவை போட்டிங்கன்னா அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இந்த ரவை வந்து எடுத்துக்கும், ஊறிக்கும். இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாமா. உங்களுக்கு ரவையும் போட்டு காமிக்கணும், பிள்ளைங்க ஏமாந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி வாட்டர் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா என்ன முழிக்கக்கூடாது, அதனால எண்ணெய் சட்டி வச்சுட்டு இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுக்கோங்கம்மா. இந்த ரவை போடுறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது. உங்களுக்கு நல்ல முறுமுறுப்பு தண்ணியும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வடை போட ஆரம்பிக்கலாம்மா. நம்ம இந்த அளவுக்கு பொரிச்ச வடையை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். கலர் மாறாமல் நீங்கள் வெள்ளையாக அதை எடுத்துக்கணும். பாருங்கள், காய்கறி இல்லை வீட்டில், ஒன்றே ஒரு கேரட் தான் இருக்குது, ஒரு வெங்காயம் தான் இருக்குது. பயப்படவே பயப்படாதீங்க. வீட்டில் 365 நாள் இருக்கிற 2 பொருள், உளுந்தும் பாசிப்பருப்பும். சத்து, எக்கச்சக்கமான சத்து அதில் இருக்குது. அப்போ நம்ம உடனே வந்து இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணலாம். ஹெல்த்துமாச்சு, நமக்கு அருமையான ஸ்நாக்ஸு. டீயில் உங்களுக்கு போடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இப்படி வச்சு இந்த இரும்பு வலை இருக்கிற டீ வடிகட்டுறதுல இப்படி போட்டிருக்குமா. இது 2வது தடவையும் இதை போட்டு எடுக்கணுமா. ஏன்னு கேட்டால் இந்த பலகாரத்துக்குள்ள நம்ம சோடா உப்பு சேர்த்துறது இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் தடவை போட்டு எடுத்துட்டு 2வது தடவை நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா வெந்து வரும். சோடா உப்பு போட்டாவே என்ன இன்கிரீடியன்ஸு நம்ம கருவேப்பிலையே இருக்கட்டும், அதோட குணத்தவே மாற்றிட்டு தன்னுடைய காரத்தன்மை மட்டும்தான் அந்த சோடா உப்பு கொடுக்கும். எந்த பொருளுக்குமே வந்து சோடா உப்பு பார்த்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரே சீராக வந்துட்டு இருக்குது. பாருங்கள், வடை உடையில காய்கறி போட்டால் வடை உடஞ்சி போயிடுமோ, கேரட்டு போட்டிருக்கிறோம் வடை உடையுமா, தேங்காய் போட்டிருக்கிறோம், அதில் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எதுவும் உடஞ்சி வராது. மாவோட நல்லா மிரிக்கல் ஆகிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சத்தானது, நம்ம வீட்டிலே செய்யக்கூடியது. இது கடைகளில் இவ்வளோ மெனக்கிட்டு செஞ்சு கொடுக்க மாட்டாங்கம்மா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தக்காளி சாஸ் அந்த மாதிரிக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். நம்ம எப்போவுமே பாரம்பரியமாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதான் நம்ம வச்சு சாப்பிட்டு பழக்கம். அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வச்சு கொடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வடைக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னிக்கு 4 பொருள் தான்மா. தேங்காய் 150 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வீட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து விதையை நீக்கிட்டு தான் வடைக்கு நான் போட்டிருப்பேன். அந்த விதையை இந்த சட்னிக்காக யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இவ்வளோதாம்மா. இதை வச்சு அரைச்சாலே ஒரு சட்னி ரெடி ஆயிரும். தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அருமையான சட்னி ரெடியுமா. சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்மா. அளவாக ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக சட்னி எப்படி அரைக்கிறது, என்ன மெஷர்மெண்ட்டில் அரைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன்மா. இது ஆயில் ஃபுட்டாக இருக்கிறதுனால எனக்கு தாளிப்பு வேண்டாம், அதனால் நான் தாளிக்கல. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம்மா. மாவு வந்து ரிமைனிங் பண்ணி பிரிச்சுக்குள்ளே எப்போவும் வைக்கக்கூடாதுமா. இந்த மாதிரி வடையை நம்ம ரெடி பண்ணி ஒரு தடவை வேக வச்சு நம்ம இதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு வராத நாள் இதை வடை குழம்பாவோ நீங்கள் செய்யலாம். உருண்டை குழம்பு செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். மோர் குழம்பாவும் செய்யலாம். திரும்பவும் பொரிச்சு எடுத்துட்டு தயிர் வடையாவும் நீங்கள் செஞ்சுக்கலாமா. உங்களுக்கு எந்த மாதிரிக்கு யோசனை வருதோ அந்த மாதிரிக்கு இதை மாற்றிக்கலாம். இதை ஒரு தடவை நீங்கள் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா வராத நாள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 வடைக்கு கிட்டத்தட்ட வந்திருக்குதுமா. ஒரு 5 பேர் மனசார உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுமா. இப்போ அந்த வடையை எடுத்து நாங்கள் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். இஞ்சியோட மனம், பச்சை மிளகாயோட மனம், கருவேப்பிலை, கொத்தமல்லியோட இது போட்டிருக்கிற அந்த முந்திரி, கேரட்டோட இனிப்பு தொண்டைக்குள்ள அப்படியே இறங்கி வருதுமா. நாக்கு சப்பு கட்டி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுக்குமா. இந்த ஹெல்த்தியான வடை வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா
கிருப்பாகவும் இருக்கும். டைரெக்டாக இந்த சட்னியில் இப்படி டிக் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம்மா.